ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டிசைன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன். அது வந்து ஒட்டுக்கா அதுக்கு என்ன ரேட்டு, எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்குமோ மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள். எனக்கு என்னோட தொழில் ரொம்பவே பிடிக்கும். நம்ம செய்கிற வேலையை நம்ம நேசித்து செஞ்சோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் அது நம்மளை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறது என்னோட முழுக்க முழுக்க ஒரு உண்மையான ஒரு கருத்து. அதை நம்ம வந்து என்றைக்கும் அதை நினச்சிக்கிட்டே அதை செஞ்சோம்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக நமக்கு வந்து சேரும். இந்த ப்ளவுஸ் டிசைன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 400 ருபீஸ்க்குள்ளே வந்து கஸ்டமர் வந்து ஸ்டிச் பண்ண சொன்னாங்க. அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த நெக்கை ஒட்டி வர அந்த 3 லீஃபும் அப்புறம் வந்து மேலே ஒரு லீஃப் கீழே ஒரு லீஃப் அது மட்டும்தான் வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமேலு கொஞ்சம் ஒரு எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால எக்ஸ்ட்ராவாக இந்த சைடில் வந்து இன்னும் ஒரு 3 லீஃப் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இது நமக்கு வந்து நெக்கு பூராவுமே இருக்கிற மாதிரி பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாரியில் வந்து சாரியும் சேம் இதே கலர் தான், ப்ளவுஸ் கலரே தான். ஆனால் அந்த சாரியில் வந்து ஒரு 2 கலர் பூ வர மாதிரி இருக்கும். இதே டிசைனில் பேட்டர்னில் பூ வரும். க்ரீன் அண்ட் லைட் பிங்க்கு. அதனால் வந்து என்கிட்ட இருந்தது பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் தான். இது வந்து நான் தைக்கிறப்ப அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கலர் துணியெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன். அது வந்து ஏதாவது கஸ்டமருக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா அது வந்து நான் போட்டு ஸ்டிச் பண்ணிக்குவேன். அதுக்குன்னு தனியாக எதுவும் சார்ஜ்லாம் பண்ண மாட்டேன். சப்போஸ் கலர் கிடைக்கல செப்பரேட்டாக வாங்கினா மட்டும்தான் வந்து அதுக்காக வந்து நான் வந்து சார்ஜ் பண்ணுவேன். இது வந்து கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி லீஃப் இதெல்லாம் வர்றதுக்கு. ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது வந்து ஒரே அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். கட்டிங் பண்ணும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு 4, 5 இது எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே ஒட்டுக்கா கட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கட்டிங்கும் கரெக்டாக வரும். ஏன்னா வந்து ஒன்றும் வேறு மாதிரி வராமல் இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் நெக்குக்கு சின்னதாக வந்து ஒரு பைப்பிங் மட்டும் கொடுத்துட்டு இது வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க, இப்போ வந்து நம்ம அம்மா அந்த மாதிரியெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா, லேஸ்லாம் வேணாம் எனக்கு சாரீ கிளாத் மட்டும் டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு நெக் பேட்டர்ன் வந்து போட்டு கொடுக்கலாம். பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக யூனிக்காக இருக்கும். கஸ்டமர் பார்த்தோன்னே வந்து ரொம்ப நல்லா இருக்குது டிசைனு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா வந்து இது என்னோட சாய்ஸ் தான், நான் தான் வந்து இந்த மாதிரி வச்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வந்து எதுவுமே சொல்ல கிடையாது, இந்த ரேட்டுக்குள்ளே தேங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து லேஸ் ஒர்க் வச்ச ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க சாரீ கிளாத் வச்சு தான் வந்து எனக்கு வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து இது சாரியாக இருந்தால் நம்ம வந்து கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து ஆஃப் சாரிக்கு வந்தது. ஆஃப் சாரியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்ட்டும் அவங்களே கொடுத்துட்டாங்க. எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிளாத் எதுவுமே வராதப்ப நான் வந்து சொன்னேன், நம்ம இப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பிங்க்கு கைக்கு வருது இல்லைங்களா, அந்த கலர் துணி வேணால் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 மீட்ரு எடுத்து டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி இல்லை பரவாயில்ல, இப்போ அந்தளவுக்கு டைம் இல்லை, நீங்கள் வந்து லேஸ் ஒர்க் வச்சே வந்து ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணி கொடுங்க, நல்லா கொஞ்சம் கிராண்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவுமே வந்து ஒரு 450 ரேஞ்சுக்கு வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணினது தான். இதில் அந்த லேஸ்க்கு மட்டும்தான் வந்து எனக்கு ஆனது ஒரு 50 ருபீஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கு எப்பயுமே 20 ருபீஸ் தான் நார்மலாக வைக்கிறதுக்கு. கொஞ்சம் டிசைனாக தைச்சேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10, 20 அந்த மாதிரி சேர்த்து வாங்கிக்குவேன். இந்த கார்னர் இதெல்லாமே இந்த லீஃப்குள்ளார எல்லாமே வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இன்னும் ஒரு 2, 3 கோடு மாதிரி அந்த மாதிரி போட்டு அதில் வந்து கோல்டன் பீட்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கேன்வாஸ்லாம் நான் வந்து கொடுக்க கிடையாது. நம்ம நார்மலாக அப்படியே நெக் பேட்டர்ன் இந்த அளவுக்கு வந்து வெட்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்து நான் தைச்சி திருப்பி தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா அது மேலே நம்ம லேஸ் வைக்கிறப்ப இன்னும் தான் அது மொத்தமாகும். அது இல்லாமல் இந்த கிளாத்துமே வந்து ரொம்ப மொத்தமாக இருந்தது. ரொம்ப மெல்லிஸான கிளாத்தாக இருந்தால் தான் நமக்கு அது வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ ஒரு ஸ்டிஃப்னஸாக இருக்காது. அதுக்காக தான். இந்த டிசைனும் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து எப்பயுமே நார்மலாக அக்கா எனக்கு இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த ரேட்டுக்குள்ளே எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து தைச்சி கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. வரிசையாக வந்து நீங்கள் வந்து ஒரு 5, 6 ப்ளவுஸ் வந்து சாரீ கிளாத் வச்சே தான் வந்து டிசைன் பண்ணிச்சு, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாவது டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டதுனால அதனால் அவங்களுக்காக வந்து நான் சாரீலேருந்து கிளாத் கட் பண்ணி இந்த மாதிரி பால் வச்ச மாதிரி வந்து நம்ம வந்து இப்போ வந்து நிறைய பேர் பால் வச்ச மாதிரி போடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இது அந்த பால் வந்து நம்ம 2 மெத்தடில் ரெடி பண்ணிக்கலாம். ஒன்று அந்த ஸ்பாஞ்ச் தர்மாக்கோல்
ஸ்பாஞ்ச் வச்சு அந்த பால் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த ஒரே சைஸ் ஈவனா வர மாரி இந்த குண்டு விக்கும் பார்த்தீங்களா? ஒயிட்டு, கோல்டன் கலர் குண்டு பீட்ஸ் இருக்கும்ல, அந்த பீட்ஸ் வச்சு தான் நான் வந்து இத ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சிங்கிள் கைடு வேணும். அப்பதான் வந்து நம்மனால இது வந்து ஸ்டிச் பண்ண முடியும். நாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாரி நான் வந்து கிளாத்லயே வச்சு ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டேன். கஸ்டமருக்கும் ரொம்ப ஹாப்பி. நான் எதிர்பார்க்கல. நான் வந்து எதிர்பார்த்த மாரி வந்து நல்லா இருக்குது. சாரி கிளாத் இல்லாம இது வந்து டிஃப்ரெண்ட்டா நல்லாயிருக்குது. இது மாரி நான் போட்டதில்ல அப்டின்னாங்க. இதுக்கு வாங்குன ரேட் வந்து அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 450 to 500 அந்த மாரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட இதுக்கு மட்டுமே வந்து இந்த பால் மட்டுமே நான் ஒரு 60 பால் பக்கமா செஞ்சேன். நான் செய்யும்போதே வந்து கணக்கு போட்டுக்கிட்டேன். கைக்கு ஒரு 10, 2 கைக்குமே 10, 10 ஒரு 20, ஃப்ரண்ட் நெக்குக்கு ஒரு 20, 10 அப்டின்னா 30, பேக் நெக்குக்கு வந்து ஒரு 30 வேணும் அப்படிங்கிற மாரி தான் வந்து கணக்கு போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நாட் வச்சுருக்கிறேன்ல, அந்த நாட்டுமே இந்த மாதிரி பால் டிசைனில் வர மாதிரி தான் வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளார வந்து எனக்கு அந்த பால் எல்லாமே தீந்துட்டுது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மெத்தடில் வந்து நான் வச்சு கொடுத்துட்டேன். இதுவுமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நாட் வந்து எப்படின்னா நம்ம நார்மல் அந்த ப்ளவுஸ் கிளாத்தே தான். ஆனால் இந்த மாதிரி கிளாத்லலாம் வந்து நம்ம நாட் ரெடி பண்ணும்போது அது பிரியறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் அது ரோலிங்கில் வந்து நான் தையல் போட்டிருக்கிறேன். சுருண்டு வர நாட் மாதிரி இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு டிசைனாக இருக்கும். அதுக்காக தான் நமக்கு வந்து அது நல்லா சுருண்டு வரும்போது அந்த தையல் வந்து நமக்கு பிரியவே பிரியாது. அந்த நாட் வந்து பிரிஞ்சு வராது. அதுக்காக தான் இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு கைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பால் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். நம்ம வந்து பால் வச்சு ஸ்டிச் பண்ணும்போதே ஒரு குறிப்பிட்ட இதுக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த நெக்குக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் விட்டுறலாம் அப்படின்னு இந்த எதுவுமே வைக்காம. ஆனால் நம்ம அந்த பால் வச்சு ஸ்டிச் பண்ண இடத்துல நமக்கு கொஞ்சம் சுருக்கம் வருது அப்படிங்கிறதுனால அந்த அந்த இதை கவர் பண்ணுறதுக்காக நான் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். மற்றபடி இதுக்கு கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு லேஸ் ஒர்க் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளார வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு லேஸ் ஒர்க் டிசைனில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணலாம். இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து இதோட லாங் வீடியோ போட்டிருக்கிறேன். வேணுங்கிறவங்க பார்த்து கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் நெக் வந்து தைச்சி எடுத்துக்கிட்டு அதை வந்து ரவுண்ட் நெக் க்ளோஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு பக்கம் நம்ம வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சே வந்து இன்னொரு பக்கம் நம்ம வந்து ட்ரேஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த லேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா வளையிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா வந்து அந்த கார்னர் பீஸில் பிசுரெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா பார்த்து நீட்டாக மடிச்சுக்கலாம். அப்போ தான் பார்க்குறக்கு நல்லா லுக்காக இருக்கும். டிசைன் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன அதில் மேட்ரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறது நல்லா நீட்டாக இருக்கணும். நமக்கே வந்து அதில் எந்த ஒரு குறையும் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிசிறு எதுவுமே வராத மாதிரி பார்த்துக்கணும். பிரிஞ்சுற மாதிரி நம்ம வந்து தைக்கக்கூடாது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நமக்கு வரக்கூடிய தப்புகள் தான். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சோன்னே பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாமே வந்து பிரிஞ்சுட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் பிரியாத மாதிரி பார்த்து வந்து தைங்க. இதுக்கான ரேட் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எனக்கு தேவைப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா, லேஸ் தான் வந்து ஒரு 3 மீட்டர் லேஸ் வந்து ஸ்டிச் பண்ண தேவைப்பட்டது. அடுத்தது இந்த டிசைன் தைக்கிறதுக்கு மட்டும் ஒரு ₹100. நம்ம வாங்குகிற தையக்கூலியோடு சேர்த்து இந்த லேஸுக்கான ஒரு 3 மீட்டர் லேஸுக்கான ரேட்டும், அடுத்தது இது தைக்கிறதுக்கான ஒரு ₹100 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 450 ரேஞ்சுக்கு வந்து நான் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளவுஸ்க்கு ரேட்லாம் வந்து கால்குலேட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான வில்லேஜ் சைடு தான். நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளோ தான் வரும். இதுவே வந்து நம்ம சேலத்தில் இந்த மாதிரியெல்லாம் வந்து கொஞ்சம் சிட்டியில் தைக்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ்க்கெல்லாம் தாராளமாக வந்து ₹500, ₹600 வந்து வாங்குவாங்க. அதுக்கும் மேலேயே கூட வாங்குவாங்க. இது வந்து எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் ஆரம்பத்தில் புதுசில் தைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம்
அமௌண்ட்டு கொஞ்சம் முன்ன பின்ன பார்க்காம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபஸ்ட்டு நீங்க பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து இன்னுமே அதிகமாவாங்க. இது ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். ஏன்னா கஸ்டமர் அதிகமானதுக்கப்புறம் கூட நம்ம வந்து ரேட் வந்து கட் அண்ட் ரைட்டா பேசி வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கிக்கிறது பரவாயில்ல. இது ஃபுல்லாவே வந்து தைச்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த ரவுண்டுக்கும் நம்ம வந்து ஒரு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கஸ்டமர் வந்து நாட் கேட்டிருந்தாங்க. கம்பல்சரி வந்து டபுள் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. அந்த இது என்ன கலர் வருதோ, லேஸ் என்ன கலர் வருதோ அந்த நூல் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு அது வந்து கரெக்ட்டா இருக்கும். அதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாவே இது வந்து ஃபினிஷிங் முடிச்சாச்சு. இந்த கலருக்கும் இதுக்கும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து அட்ராக்டிவா இருந்தது. இதில வந்து நம்ம நாட் மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா, ரொம்ப ஒர்க் வந்து முடிஞ்சுது. இதில இன்னும் கிராண்டா நம்ம வந்து மாத்தணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாரி தையல் போட்டு கோல்டன் கலர்ல வந்து ஒரு 3 தையல் வந்து போட்டு, அந்த இடத்துல பீட்ஸ் வச்சு தைச்சுக்கலாம். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம அதுக்கு ஒரு ரேட் போட்டு வாங்கிக்கலாம். இது எல்லாமே வந்து ப்ளவுஸ் டிசைன்ஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுதான் இந்த ப்ளவுஸோட லாஸ்ட் அவுட்லுக்கு. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.